அதான் வர சொன்ன. வெற்றி, கல்யாண பத்திரிகையில நம்ம 2 பேர் பேர் பார்த்தோன்னே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாரு. ஆயில் கைதியா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ண மட்டும் பாரு. முதல்ல அப்படி என்னதான் பண்ண போற? கல்யாணம் முடியட்டும், அப்புறம் சொல்றேன். நந்தினி, இப்படி பண்ண என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுட்டா என்ன? ஒத்தப்படு ராஸ்கல். முதல்ல கல்யாணம், அப்புறம் தான் முதலிரவு. சரி, இது என்னோட கல்யாண பத்திரிக்கை. காலையில சீக்கிரமா வந்து என் கழுத்துல தாலியை கட்டுற வழிய பாரு. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பொண்ணு காணோன்னு எங்க அம்மா என்ன தேடுவாங்க. நான் போயிட்டு கல்யாணத்துல மீட் பண்ணலாம். வரட்டா புருஷா? ஹலோ, சொல்றேன் மச்சான். நாளைக்கு தான் கல்யாணம், நாளைக்கு மறுநாள் முகூர்த்தம். நந்தினி தான் பொண்ணு. ஆமாண்டா மச்சான், விடிஞ்சா கல்யாணம் தான், கண்டிப்பா வந்துடும்டா. பட்டிக்காட்டான கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன நந்தினி, கல்யாணம் நின்னு போன்னு நினைச்சு பதறனுங்காலையா? அவன் வந்து உன் காலை பிடிச்சு கதறனுங்காலையா? அத்தை மகளை கட்டி அவனுக்கு சாதகமா வாழலாம் நினைச்சேன். அந்த பாவி முண்டை என்னை பாதகமா வாழ வச்சுட்டாரா? டேய், என் தம்பியை கொண்டு போய் மாட்டு கொட்டாயில போடு. என் மாமன் அவன் மச்சன பையனுக்கு பொண்ணு குடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஆளை வச்சு அடிச்சுட்டான்னு சொல்லி ஊரு கூட சொல்லிடு. என் மாமன் அப்புறம் பாரு, ஆளைக்குள்ள சீக்கிர கருவு மாதிரி எப்படி சீக்கிரம் சின்ன பண்ண படிச்சவனை கட்டிக்கிட்டு பந்தாவா வாழணும்னு நினைச்சா நந்தினி, மணக்கோட்டை இப்ப மண்கோட்டை ஆகி போச்சு. காலையா மண்கோட்டை ஆகி போச்சு. நான் ஆசைப்பட்டவள என் தம்பிக்கு விட்டு கொடுத்தா என்ன விட கேவலமா இந்த கல்யாணம் நின்று போய் என் அத்தை குடும்பம் அவமானப்படணும். அவமானப்பட்டு நிக்கிறா பாண்டியா?